ஹை கைஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எடிட்டரே முதல்ல நீ டக்குன்னு ஸ்க்ரீனை மாத்திரம் இங்கே வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணிருக்கேன். புஷ்பா எடிட்டர்னு கூப்பிடு சாப். பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு முடியாது, நீ ஸ்க்ரீனை மாற்ற அப்பா. ஹை கைஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான். ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு வீடியோ போட்டு. என்னால் இந்த எக்ஸாம் டைம்னால் முடியல. இதுக்கு மேலே வந்து கண்டினியூவாக இது வரும் வீடியோஸ் எல்லாம். எக்ஸாம்ஸ் தலைவலினால் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்தீங்களோ கமெண்ட்டில் போடுங்க. என்னால் சுத்தமாக முடியல கைஸ், என்ன பண்ணுறதுன்னே தெரில. வச்சு சத்தாய்க்கிறாங்க. ஆனால் நம்மளாம் எப்போவுமே மார்க் நிறைய வாங்கிடுவோம். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குவீங்க மேக்ஸ்லன்னு கமெண்ட்டில் போடுங்க. சரி, நம்ம தொணன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே சிக்கன் கைஸ், இது கிளைம் பண்ணிட்டு போகணும். நான் உங்களை இது கேம் ஜோனில் பார்க்குறேன் கைஸ். பாய். ஸோ கைஸ், நம்ம இந்த கேமுக்குள்ளே வந்தாச்சு. எத்தனை நாள் ஆச்சு இந்த இடத்தெல்லாம் பார்த்து. உங்களுக்கும் அதே மாதிரி தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். அதோட உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்லணும். தயவு செஞ்சு யாரும் இந்த கேம் விளையாடாதீங்க. உங்கள் இது படிப்பை அஃபெக்ட் பண்ணும். தயவு செஞ்சு இதெல்லாம் விளையாடாதீங்க. நானே இது ஜாலிக்காக தான் விளாட்றேன். அதுவும் எப்போது ஃப்ரீ டைமில் மட்டும்தான் நான் விளாட்றேன். படிக்க வேண்டிய டைம்லலாம் படிச்சுட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காண்ட்ருப்பேன். ஒரு சில டைம் போர் அடிச்சிச்சுன்னா மட்டும்தான் நான் இதெல்லாம் விளாடுவேன். தயவு செஞ்சு யாருமே இந்த கேமை விளாடாதீங்க. நானும் இதை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் தான் நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். மற்றபடி இது எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அதனால் ஸோ ப்ளீஸ், நீங்கள் யாருமே உங்கள் படிப்பை அஃபெக்ட் பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் விளாட்ற இதை பார்ப்போம். ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். வந்துட்டுருக்காங்க, அதுக்குள்ளே மடிக்கிட்டு போட்டுக்கணும். வேறு வரான் பாரு. போடு. நம்ம டீம்மேட்டும் நான் கைட்டான். இது ஒன்று இந்த குச்சி ஹீல் பண்ணிருக்கான். அவன் வச்சுக்கிட்டு ரொம்ப சேட்டைக்காரங்களாகவே இருக்கான். வரான் பாரு. இவன் வந்து அப்போத்துலேருந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்கான். ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறேன் இவனை. என் ஃப்ரெண்டு தான். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் என் ஃப்ரெண்டான்னு தெரில. அவனை மாதிரியே இருக்கான். சரி, இவனை ரிவைவ் பண்ணிடலாம். எங்கே போகிறான்? அங்கே பின்னாடி தான் போயிட்டுருக்கான். வாடாடி, செத்துருக்கே போயிடுவான். வரானா? இவனையும் காணும். வந்துட்டான். காணும். ஒரே சொல்றா. அப்பாடி, இவன் மேலே ஏறிக்கிட்டான். இங்கே தான் பார்த்தேன், காணும். இவன் நான் கைட்டான். டே எவன்டா அது? ஐயோ, கம்மியாகுது ஹெச்பி. என்னடே அது? நாளெல்லாம் போச்சு. பரவாயில்ல, அடுத்த மேட்ச்சில் நம்ம வின் ஆகிக்கலாம். என்ன அவ்வளோ பெரிய விஷயமா இதெல்லாம்? சும்மா தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் கைஸ். சும்மா எல்லாம் இருக்கக்கூடாது. தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க கைஸ், யாருன்னு தெரில. சரி, அது வரைக்கும் ஏதாச்சும் பாட்டு கேளுங்க, நான் உங்களுக்காக பாட்டு போட்டு விட்றேன். ஓகே கைஸ், என்ன கம்மியாக தான் போச்சு. அதுக்குள்ளே சாங்கை ஆஃப் பண்ணிட்டேனே நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, கேமு நீங்களும் பார்க்கணும்ல. அதுக்குள்ளே அந்த காலையும் கட் பண்ணிட்டேன், பேசி கட் பண்ணிட்டேன். அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போது நம்ம கேமில் ஃபோக்கஸ்டாக இருப்போம். எந்த பக்கமாக இருந்தாலும் அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஒரே அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் அவுட் ஆயிடுறோம். ஏன் தானோ அப்படின்னு தெரில. எங்கடா அடி வாங்கிட்டு இருக்கான்? இங்கே மேலே ரூஃபில் உட்காந்துருக்கான். இருன்னு எக்கா நிலுக்கா. இந்த எக்கா என் கிள்ளையும் எடுத்துக்கிச்சுங்க. இந்த வேலையே தான் எல்லாம் வைக்குதுங்க. சரி, நம்ம பவரை போட்டாச்சு. எங்கே இருக்கான்னு பார்ப்போம். எங்கே இருக்கான்? அங்கே தான் முன்னாடி இருக்கான்.
தலையை காட்டுப்பா. இங்கே போயிட்டான். கைஸ், நீங்கள் எல்லாம் ஒரு டிவிகே ஃபேன்னா டிவிகேன்னு போட்டு ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க கைஸ் கமெண்ட்டில். நான் டிவிகே ஃபேன், விஜய் ஃபேன். யார் யாருக்கெல்லாம் விஜய் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் விஜய் கொடி பறக்க அப்படின்னு போட்டு விடுங்க கைஸ். இங்கே எல்லோரும் நான் அப்பா அடி சேர்த்துட்டான். என்ன மொட்டை தலையாக இருக்குது. கிளிச்சாக இருக்கும் கைஸ். இந்த கிளிச்செல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஃப்ரீ ஃபயர்காரன் தீபாவளி அந்த இது விட்டால, அது என்னதுரா, அது பேர் தெரில கைஸ். தீபாவளி சீசன் அப்போது ஒரு அப்டேட் விட்டுருந்தான். அதில் இந்த மேகி ஏதோ இருந்துச்சு, அது மேகியான்னு தெரில. ஆனால் அந்த சீசனில் இது போட்டிருந்துருக்கலாம், பட்டாசு வெடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா பரவாயில்ல. அப்படியே தாவியே போலாமாலே போயிடுச்சு. இங்கே குரங்கு மாதிரி தாவலான்னு பார்த்தா குரங்கிட மோசமாக தாவும் போல். என்ன கீழே அடிச்சு விழுந்துட்டோம். அவன் நாக்காயிட்டான், செத்தேட்டான். அதுக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே. மேலே இருக்கான் பாருங்க, க்ளோவால் போட்டான். டக்குன்னு கவரப் எடுத்துக்கலாம். இங்கே அடி வாங்கிட்டு இருக்கான். இவன் வெளில வர மாதிரி தெரிலையே. சரி, நம்ம ஒரு பக்கமாக போவோம். எவனாச்சும் இருக்கானா? எவனும் இல்லை, நல்லது. பாருங்க, ஹூக்காங் பவர் போட்டு வரான். அப்படியே மெதுவாக போவோம். வரான் பாரு. போயிட்டான். அதுக்குள்ளே அடி வாங்க போகிறான். அவன் முன்னாடி ஓடி போயிட்டுருக்கான். போயிட்டான். 2 பேத்துக்குள்ள தலையிலே நொச்சுன்னு வைக்கணும். வாங்க அப்பா அடி 2 கில்லு தலையிலே வச்சோம். சும்மா கைஸ், நம்மெல்லாம் த லெஜெண்ட். அது நம்ம தான். அடுத்தது என்னங்கன்னு இது வாங்கிக்கலாம். ஹேமர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறான். சரி கைஸ், அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லை. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே அடி வாங்கிட்டான், போக முடியல. அவனும் அடி வாங்கிட்டான், போயிட்டான், நாக்காயிட்டான், செத்தேட்டான். அந்த பக்கம் போகலாமா? படுத்துக்கிட்டே போகலாமா? படுத்துக்கிட்டு போகிறது தான் சேஃப்னு நினைக்கிறேன். போ. ஐயோ, கன்னு சுடுறான். நம்ம உக்காந்தே போயிடலாம். ஓடு. பிடி சைனா. என்னடா பிடி சைனா? பிடிஎஸ் சைனா கூட கேள்விப்படலாம். பிடி சைனான்னு வச்சுருக்காங்க. என்னடா பிடி? என்னடா பியூட்டி மாதிரி பிடியா? பொடியே எவனா அடிக்கிறான், எவன் தான் தெரில. அங்கே நான் எங்கடா முதுகுலேருந்தே அடிப்பீங்களாடா கட்டப்பாவாடா நீங்கள்லாம்? வரான் பாரு. அப்பா அடி க்ளோவலில் போட்டு காப்பாற்றுறீங்க. படி இந்த இதுலேயும் விக்ட்ரி வின் ஆகிட்டோம். பாடி அடுத்ததாக ஒரே ஒரு ரவுண்ட் தான். இதை மட்டும் முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். எப்படியாச்சும் முடிச்சிடணும். முடிப்போமான்னு தெரில. சாதகம் எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். அடுத்தாச்சு என்ன, நம்ம டீம்மேட் கொஞ்சம் இன்னும் நல்லா விளாண்டா நல்லாயிருக்கும். நம்ம தான் கொஞ்சம் வெத்தாக விளாட்றோன்னு நினைக்கிறேன். அவங்களாம் கெத்தாக விளாண்டுருக்காங்க. என்னமோ கைஸ், போக முடியலை. உக்காரு, எங்கேயாச்சும் இருக்கானா? எப்படா அடிக்கிறான்? அவன் ஸ்கேலர் போட்டான். போச்சுடா. என்ன வேறு தள்ளாதீங்களா? ஸ்கேலர் போடுறான். மறுபடியும் அவனும் ஷூ போயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம முடிச்சுட்டேங்க. போ, ஒரு ஊக்கு அங்கே போட்டு போகிறான்.
அடி வாங்காமல் இருந்தால் சரி. என்ன பண்ணிருக்கான்? போடாடே. ஐயோ 5 பாயிண்டில் நின்றுருக்கான். 5 HP தான் இருக்கான் அவங்க. மெடிக்கிட்டு போடுறா டே செத்துருவான் போல விட்டா. கண்ணு மட்டும் வித்தியாசமாக இருக்கு. என்னடா போடா. போகிற மாதிரி தெரில. அப்படியும் எந்த வருவான் போல. அவ்வளோதானோ தெரில. இவன் வேறு வின்செஸ்டர் மட்டும்தான் வச்சுருக்கான். வின்செஸ்டரா? ஆமாம் வின்செஸ்டர். புதுசாக இந்த கன்று வந்திருக்கு. யார் யாருக்கெல்லாம் இந்த கன்று பிடிக்குமோ சொல்லுங்க கைஸ் கமெண்ட்டில். எங்கடா அடிக்கிறானா அடி வாங்குறானான்னு இன்னைக்கு நான் ஒரு கை பார்த்துட்றேன்டா. அவன் போயிட்டே இருக்கான். ஆனால் அடிக்கிற மாதிரி எனக்கு கடைசி வரைக்கும் தெரில. இப்போ மட்டும் கொலடே சாமான் அடிச்சிடறா. அவ்வளோதான் நினச்சேன். இப்போ நமக்கே இது போடுறானே. இப்போ தான் புரியுது இந்த எமௌண்ட் போடக்கூடாதுன்றது. தப்பு பண்ணிட்டே குமாருன்ற மாதிரி இருக்குது. சரி இந்த டைம் வச்சு ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். இன்னும் ரொம்ப லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். வீடியோவும் லாங்காக போகுது. இந்த மேட்சும் லாங்காக போகுது. இந்த மேட்ச் முடித்த உடனே முடிச்சுக்கணும். இப்போ முடியலை. இது வேறு நிறைய மெசேஜ் வந்துக்குது. இப்போது போடாடி வரான் பாரு. லோவல் போட்டுக்கோ எடுத்துக்கோ. ஐயோ 4 பேரும் பென்டகன் மாதிரி வருதுங்க. பென்டகன் ஷேப்பில். ஒருத்தவன் போய் செத்துட்டான். இன்னொருத்தவன் வாங்கடா. இன்னும் வர மாதிரி தெரில. வரான் டெய்லி பொடி காணும். வரான் பாரு. ஹூக்காங்க போட்டே வரான். என்னடா பண்ணுற நீ? பார்த்துடலான்டா டே. நீ ஒரு கை பார்த்துட்றேன்டா டே. என்னடா நீ என்ன பெரிய ஆளாடா? வாடாடி வாடா. சுட்டுக்கிட்டே இருந்தா டே. ஏக்கா நீ சும்மா இருக்க மாட்டேதானாக்கா? 3 பேர் சேர்ந்து வந்து அடிச்சிட்டா நான் எப்படி தாங்குவேன்? போங்கடா. இந்த பிடி சைனா. இந்த சைனாக்காரன் என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துட்றேன். பியூட்டி சைனான்னு பேர் வச்சுக்கணும். ஆனால் இவன் பியூட்டியாக இல்லை. இப்போ மட்டும் போயிடும். எவனாச்சும் வரானான்னு பார்த்து போனால் பரவாயில்ல. அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி போயிட்டே இருக்கான். டிங்கின்னு அவன் வந்துட்டான். அக்காவும் வந்துருச்சு. கரடி மூஞ்சனும் வந்துருச்சு. தலையிலே வச்சுட்டான் நோச்சின்ட்டு. அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம ஆட்டம் செல்லாது போல. ஆனால் அப்படியெல்லாம் நம்ம இருந்துடக்கூடாது. அடி வாங்கி உடம்பு ரணக்கெல்லாம் மாக்குவோம் நாங்கள் தான். எப்படியாச்சும் இந்த தடவை ஜெயிச்சிடணும். இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் இல்லையே. நான் ஒன்று சீக்கிரம் தொட்டுருவேன், இல்லைன்னா சீக்கிரம் ஜெயிச்சிருவேன். இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு மேட்ச்சே நான் பார்த்ததில்லை. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் விளாண்டு உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆயிருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியெல்லாம் வச்சு தான் விளாட முடியும். இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாலாம் எங்கேயாச்சும் இருக்கானான்னு பார்த்து தலையிலேயே வச்சு முடிச்சுட்டு டக்குன்னு போகலான்ட்டு பார்க்குறேன். எம்ஆர் ஏதோ சவுண்டு கேட்குது போல். நான் அடி வாங்கிட்டு இருக்கான். டே உள்ளே போயிட்டான். எங்கடா இருக்க? டே வாங்கடா. 2 பேர் இருக்கான். 3 அக்காவும் வந்துருச்சு. அக்கா பின்னாடி வருது. வாங்கடா டே. நாக்காயிரம் போல போயிடுச்சு. என் கிளியும் எடுத்துருச்சுங்க. என்ன நாக்கு பண்ணிடுச்சுங்க. டே எப்படியாச்சும் ரிவைவ் பண்ணுறாடே என்ன. நீ தாண்டா நம்ம ஒரே ஒரு தூணு. வரான் பாரு கரடி மூஞ்சேன். நீ பண்ணுறாடே வேறு போயிடுச்சு. ஆனால் நம்ம செத்துட்டோம். இவன்
இவனும் செத்துட்டானா? அவனும் செத்துட்டான், நம்மளும் செத்துட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவ்வளோ கஷ்டமாலாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் எல்லாம் வரும். பை பாய், டேக் கேர் கைஸ், பாய்.